Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா மேட்ரிக்ஸ் கன்வர்ட்டர்ஸ் அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இந்த மேட்ரிக்ஸ் கன்வர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இது என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டா இருக்கும் போல அப்படினு நினைச்சீங்கனா எஸ் வித்தியாசமான கான்செப்ட் தான். இது என்னது அப்படினு கேட்டிங்கனா இட்ஸ் a type of AC to AC கன்வர்ட்டர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. ஓகேவா? அது நம்ம எப்படி சாப்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு DC to DC கன்வர்ட்டர்ங்கறத பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெகுலேட்டர்ஸ் அப்படினு சொல்வாங்க. அல்லது AC ரெகுலேட்டர்ஸ் அப்படினு சொல்றாங்க. அந்த AC to AC கன்வர்ட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினு கேட்டிங்கனா இன்புட்ல வரக்கூடிய ஒரு ஃபேஸ் அப்படிங்கறத அவுட்புட்ல அப்படியே கரஸ்பாண்டிங் லோடோட ஃபேஸ் வோல்டேஜா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தினமும் நான் போஸ்ட் பண்ற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு சேர்ந்துருங்கறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் கன்வர்ட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் AC to AC கன்வர்ட்டர் அப்படின்னு சொல்லி. இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதோட சர்க்யூட்லாம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த சர்க்யூட்டை வச்சே தான் நம்ம ஒன்று அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சர்க்யூட் என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். பட் அந்த சர்க்யூட் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரெண்டு விஷயம் முக்கியமாக நமக்கு தெரியும். ஒன்று இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு. இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் AC கன்வெர்ட்டர். ஓகேவா? ஸோ RYB அப்படின்னு 3 ஃபேஸ் இருக்குது. அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா RYB அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் இருக்குது. இதை ஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும். இதே டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட்டுங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும் நாம வைக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆறுக்குரிய ஒரு கரஸ்பாண்டிங் ஃபேஸ் வோல்டேஜ் அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் இந்த R அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கும் N அப்படின்றதுக்கும் அக்ராஸாக பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ் VR அப்படின்னு சொல்லுவாங்க. கரஸ்பாண்டிங்காக VY VB அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபேஸ் வோல்டேஜஸாக இருக்கும். இதே நேரத்தில் இன்புட் ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V கேபிட்டல் R V கேபிட்டல் Y V கேபிட்டல் B அப்படின்றது. இன்புட் எல்லாம் கேபிட்டலில் எழுதியிருப்பாங்க. அவுட்புட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற விஷயம். இதே இந்த ரெண்டாவது விஷயம் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா LC ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது LNC காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த LNC காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் ஆர்டர் டு ரிமூவ் த ஹார்மோனிக்ஸ் ப்ரெசென்ட் இந்த இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்மோனிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஹார்மோனிக்ஸ் பற்றி தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? அந்த ஹார்மோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு வேவ் ஃபார்ம் கொடுக்குறது, அதாவது இன்புட்டில் கொடுக்குறது யூஸ் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதனால் அந்த ஒரு LC காம்பினேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. LC ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் சுவிட்ச் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது சுவிட்ச் காம்பினேஷனாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற நேம் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்னு என்ன அர்த்தம்? ஸோ இங்கே 3 எலமெண்ட் இருக்கும், இங்கே 3 எலமெண்ட் இருக்கும். கரெக்டாக? ரோவில் 3 எலமெண்ட்டும் காலமில் 3 எலமெண்ட்டும் இருந்தால், அதாவது 3 எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவிட்சும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3x3 சுவிட்சாக இருக்கும். அதாவது மொத்தம் 9 சுவிட்ச் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்கும், Y ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு 3 சுவிட்ச் இருக்கும், B ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்கும். ஓகேவா? இந்த 3 சுவிட்ச் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஃபேஸுக்கும், இந்த 3 சுவிட்சில் ஏதாச்சும் ஒரு சுவிட்ச் க்ளோஸ் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரஸ்பாண்டிங் அவுட்புட் லோடில் அப்ளை ஆயிரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா R ஃபேஸ் அப்படின்றதுல ஒரு இன்புட் ஃபேஸ் வோல்டேஜ் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ஒரு R ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா SRY SYR SRR SYR SBR, அதாவது 3 R ஃபேஸ் ஒரு R ஃபேஸ் கூடிய 3 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் அந்த கரஸ்பாண்டிங் ஆர்க்கு அக்கறதா பார்த்தீங்கன்னா இந்த 3ல் எந்த கரஸ்பாண்டிங் சுவிட்சை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதே இன்புட்டில் வரக்கூடிய ஃபேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த Y ஃபேஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா SRY SYY SBY அப்படின்றது. அது மாதிரி B ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா SRB SYB SBB அப்படின்றது. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன். இதில் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சுவிட்ச் இருக்க காரணத்தினால 2⁻9 = 512 காம்பினேஷன்ஸ் பாசிபிளாக இருக்குது. பட் இவங்க எடுக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் கேஸான காம்பினேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 காம்பினேஷன் தான். ஓகேவா? இது எப்படி நம்ம மேட்ரிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க.
ஸோ அதில் இன்புட் வோல்டேஜ் எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விஆர் விஒய் விபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஸில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்றது. ஓகேவா? இது அவுட்புட் ஃபேஸ் வோல்டேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் எழுதியிருப்பாங்க விஆர் விஒய் விபி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அண்ட் ஆல்சோ பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ விஆர் விஒய் விபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு த பொசிஷன் ஆஃப் த ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விட்சஸ் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ், இந்த 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ எஸ்ஆர்ஆர் எஸ்ஆர்ஒய் எஸ்ஆர்பி எஸ்ஒய்ஆர் எஸ்ஒய்ஒய் எஸ்ஒய்பி எஸ்பிஆர் எஸ்பிஒய் எஸ்பிபி அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப் ஆஃப் 3x3 ஸ்விட்சஸ். அண்ட் இந்த சைடு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் விஆர் விஒய் விபி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டரோட வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0.866 அப்படிங்கிறது. அதாவது இன்புட்லேருந்து அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இதோட அப்ளிகேஷன் கீழே பார்க்குறீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பவர் 3 ஃபேஸ் ஏசி கண்ட்ரோலர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஐடியாஸ், டவுட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டே இருங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போங்க ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.